கன்னி ராசி அப்படின்னு சொல்லும் போதே புதன் பகவான் தான் ராசிநாதன், எல்லாருக்கும் தெரியும். இந்த கன்னி அப்படின்னு சொல்லும்போது காவல் தெய்வங்களாக இருப்பாங்க கன்னி. அங்காள பரமேஸ்வரி, செல்லி அம்மனு, இந்த மாதிரி காவல் தெய்வம், முத்துமாரி அம்மனு அப்படின்னு இருக்கக்கூடிய தெய்வங்கள், பெண் தெய்வங்களை முக்கியத்துவமாக இருக்கக்கூடிய கோவிலுக்குள்ளே இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு கண்டிப்பாக செவ்வரளியில் மாலை போட்டு, ஒரு 2 முழம் வாங்கினீங்கன்னா போதும், அழகாக மாலை மாதிரி போட்டுட்டு ஜம்முன்னு நிற்பார். மாலை போட்டு தீபம் ஏற்றும் போது இந்த கண்டக சனி, 6ல் இருக்க ராகுவால் சத்துருக்கள், குடும்ப நபர்களே சத்துருக்களாக தெரிவாங்க. என்னடா அது இவ்வளோ நாள் இவ்வளோ சந்தோஷமாக இருந்து இப்போ யாருமே முகம் கொடுத்து பேச மாட்டாங்க, எல்லாம் வேலைன்னு பிஸியாக போயிடுறாங்க, உடம்புக்குள்ளே படுத்தி எடுக்கக்கூடிய நரம்பு பிரச்சனைகள், இதற்கெல்லாம் ஒரு விடிவு காலம். அதாவது எப்போவுமே நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, இது செஞ்சுட்டா முருகர் ஹெல்ப் பண்ணிடுவாரா? அந்த பாதையில் இருக்கக்கூடிய தடையை நீக்கி உங்கள் ஆரோக்கியத்துக்கான மருத்துவரை ஏற்படுத்தி, சில பேர் இவ்வளோ நாளாக இவரை பார்த்துட்ருக்கோம், இன்னொரு டாக்டரை போய் ஒப்பீனியன் கேட்போம், உடனே அந்த வியாதி குறைச்சி கொடுக்கும். அந்த வலியை ஏற்படுத்தி கொடுக்கறது தான் முருகப்பெருமானுடைய தரிசனம். ஸோ அந்த எல்லையம்மன் கோவில் சொல்லக்கூடிய இடத்துல போய் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மாலை போட்டு 6 நெய் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர்றது கன்னி ராசிக்கு ஆரோக்கிய மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும்.